நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் லேட்டு? வழியில ஒரே டிராஃபிக், அதான். சரி, நீ ஏன் இவ்வளவு லேட்டா கிளம்புற? கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இல்ல, எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பியோன்னு நினைச்சேன். அதுக்கும் தான். அதானே பார்த்தேன். என் செல்ல என்ன பார்க்காம போயிடுமா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? எது உண்மையா இல்லையான்னு நீ எனக்கு சொன்னதானே தெரியும். புதிர்லாம் போடாம என்னன்னு கேளு, நான் சொல்றேன். நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு தெரியாதா? ஏய், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு எப்படி ராஜி தெரியும்? சரி, நீயும் சூசனும் சிங்கப்பூர் போறீங்களாமே? ஆமா. என்ன ஆமா? சூசனோட நீ ஏன் போகணும்? நான் ஏன் போகணும்னா என்ன கேள்வி ராஜி இது? கம்பெனி சொல்லுது, நான் செய்யறேன், அவ்வளவுதான். ஏன் உன்னை விட்டா சூசனோட போறதுக்கு இந்த ஆபீஸ்ல வேற ஆளே இல்லையான்னு? ராஜி, இப்படி முதல்ல பேசுறது நிறுத்து. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நீ தான் என்ன பேச வைக்கிற. கம்பெனி சொல்லுதான், இவர் அதை செய்யறாராம். ராஜி, நாங்க என்ன பர்சனல் டூரா போறோம்? ப்ராஜெக்ட் விஷயமா தானே போறோம். சரி, நீங்க ரெண்டு பேரும் எத்தனை நாள் சிங்கப்பூர்ல இருக்க போறீங்க? மேக்ஸிமம் 20 டேஸ் இருக்கணும்னு சார் சொல்லியிருக்காரு. ஓ, ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரே ஹோட்டல்ல 20 டேஸ் தங்க போறீங்க, அப்படிதானே? ராஜி, நீ ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு புரியல. உனக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உன்னோட வீக்னஸ சூசன் நல்லா யூஸ் பண்ணிக்க போறா. ராஜி, நீ ஏன் என் மேல நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்க? என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படி பேசுறேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? ஒரு சின்ன பிரச்சனைக்கே நீ குடிச்சிட்டு அடுத்த ராத்திரியில சூசன் வீட்டு கதவை தட்டி ஐ லவ் யூ சொன்னவன் தானே? என்ன முறைக்கிற? நான் சொல்றது உண்மைதானே? உன்னையும் அவளையும் ஒண்ணா அனுப்பி வச்சுட்டு நான் எப்படி இங்க பயப்படாம இருக்க முடியும்? ராஜி, அன்னைக்கு நான் செஞ்ச தப்பு தான். அதே தப்ப நான் மறுபடியும் செய்வேன்னு சொல்றது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஓ, சாருக்கு உண்மையை சொன்னா ரொம்ப கோவம் வருதோ? ராஜி, நீ எல்லாத்தையும் தப்பாவே பார்த்துட்டு இருக்க. சரியானதை தப்பா பாக்குறதுதான் தப்பு. தப்பானதை தப்பா பாக்குறதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அப்ப என்ன தப்பானவன் சொல்றியா? தப்பானவன் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். ஏம்மா தாயே, என்ன ஆளை விடு. மறுபடியும் சண்டை போறதுக்கு ரெடியா வரியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. நெல்லு கார்த்திக், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம போனா என்ன அர்த்தம்? அதான் சொன்னல, எனக்கு வேலை இருக்குன்னு. சும்மா சாக்கு சொல்லி தப்பிக்க பார்க்காத கார்த்திக். நீ கண்டதை கேப்ப, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? ஓ, அப்ப நான் உன்னை எதுவும் கேட்க கூடாது, அப்படிதானே? நான் ஒன்னும் அப்படி சொல்ல. நான் வேலை விஷயமா வெளியூர் போகணும்னு சொல்றேன். நீ போக கூடாதுன்னு சொல்ற. நீ சிங்கப்பூர் போறதா வேண்டாம் நான் சொல்ல வரல. சூசனோட சேர்ந்து போக வேண்டாம் தான் சொல்றேன். நீ விஸ்வநாதன் சார் கிட்ட போய் போக முடியாதுன்னு சொல்லு. என்ன ராஜி சொல்ற? ஒரு ஐயர் ஆபீஸ் கிட்ட போய் நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியும்னு நினைச்சா சொல்ல முடியும். முடியாத நீ ஏன் நினைக்கிற? சாரி ராஜி, என்னால அவர்கிட்ட எல்லாம் போய் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ சூசனும் விஸ்வநாதன் சார் தான் உனக்கு முக்கியமா படுறாங்க, அப்படிதானே? ராஜி, நீ ப்ரொஃபஷனையும் பர்சனலையும் போட்டு குழப்பிக்கிற. ஃபேமிலின்னு வந்தா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். இதே ஆஃபீஸ்னு வந்துச்சுன்னா விஸ்வநாதன் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். இதான் உன்னோட முடிவா? இதான் என்னோட முடிவு. என் முடிவுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ப்ளீஸ் ராஜி, அப்படி பார்க்காத. நீ பயப்படுற அளவுக்கு எந்த தப்பும் நடக்காது. என்ன நம்பு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. என் கரியர்ல நான் அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு சந்தேகப்படாத. பாரு கார்த்திக். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வா. என்கிட்டே சார்? உங்ககிட்ட இல்லை, நீ போய் வேலையை பார். ராஜி, நீ வா. உட்கார். என்ன பிரச்சனை உனக்கு? கார்த்தியோட என்ன பிரச்சனை உனக்கு? உன்னதான் கேக்குறேன். வாயை திறந்து ஏதாவது பேசு. இல்ல சார். சரி, நீ போலாம். நான் தமிழ்ல தானே சொன்னேன், புரியல உனக்கு? கிளம்பு. அது இல்ல சார், சூசனும் கார்த்திக்கும் சிங்கப்பூர் போறது எனக்கு பிடிக்கல சார். ஏன்? இல்ல சார், எனக்கு பிடிக்கல சார். அறிவு இருக்கா உனக்கு? கம்பெனி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுது, அதை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதுல உங்க சொந்த விருப்ப வெறுப்புக்கு எங்க இடம் இருக்கு? நீ சொல்றது உனக்கே நான்சென்ஸா தெரியல?
ஏன் உனக்கு கார்த்தி மேல நம்பிக்கை இல்லையா? எதுக்கு யோசிக்கிற? என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையா? இல்ல சார், அது வந்து இங்க பார், இப்ப நான் உன்னை அட்வைஸ் பண்ண கூப்பிடல, வார்ன் பண்ண கூப்பிட்டுருக்கேன். சந்தேகங்கிறது ஸ்லோ பாய்சன் மாதிரி, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கொல்லும். சந்தேகம் வந்துட்டாலே கூடவே குழப்பம், தடுமாற்றம், கோபம், பயம், தேவையில்லாத வெட்டி சிந்தனைகள், இப்படி ஒன்னொன்னா வாழை பிடிச்சு கூடவே வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு நல்ல அறிகுறியே கிடையாது. சந்தேகம் ஒருத்தரோட நிம்மதியை நிரந்தரமா அழிச்சிடும். இதெல்லாம் உனக்கே நல்லா தெரியும். இதை நீ இப்பவே திருத்திக்கலன்னா அது உன்னோட சேர்ந்து கார்த்தியும் அழிச்சிடும். வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, சில பேருக்கு தான் கிடைக்கும். அதுவும் எப்போதாவது தான் வரும். அதை சரியா பயன்படுத்துறவன் தான் அடுத்த லெவலுக்கு போவான். சரியா பயன்படுத்தாதவன் அந்த லெவல்ல இருந்து கீழே தான் போவான். கார்த்தி அவன் கேரியர்ல அடுத்த லெவலுக்கு போறதும் போகாதும் உன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆபீஸ்ல நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன்னா அதுக்கு என் மனைவி தான் ஒரு முக்கியமான காரணம். ஒருத்தன் ஜெயிக்கணும்னா தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி மட்டும் இருந்தா போதாது, கூட இருக்கவங்க சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும். வெறும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ஹார்ட் ஒர்க்கும் வச்சு நான் இந்த பொசிஷனுக்கு வரல. என் ஒய்ஃபோட சப்போர்ட் எவ்வளவு தேவைப்படுச்சு தெரியுமா? அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். மனைவி எதுக்கு துணைவின்னு சொல்றாங்க தெரியுமா? அவ கணவனுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான். வீட்டுல நிம்மதி இல்லைன்னா ஒரு ஆம்பளை எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் லைஃப்ல ஜெயிக்க முடியாது. நான் வீட்டுல இருக்க நேரத்தை விட ஆபீஸ்ல இருக்க நேரம் தான் அதிகம். அதுக்காக என் மனைவி என் மேல ஆதங்கப்பட்டாலோ இல்ல ஆத்திரப்பட்டாலோ அது என்ன மட்டும் பாதிக்க போறது இல்ல, அவளையும் சேர்த்துதான். அதை அவ தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுனால இன்னைக்கு எங்க லைஃப் எந்த பிரச்சனையும் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. கார்த்தி ஒரு தெளிவான வேலைக்காரன். ஒரு டார்கெட்டை கொடுத்தா அவனால அதை ஸ்மார்ட்டா பண்ண முடியும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு அவன் முடிப்பான். அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் கார்த்தியை சூஸ் பண்ணேன். அதே மாதிரி சூசன் ஒரு பிரில்லியண்டான ஒர்க்கர். அவ கூட கார்த்தி இருந்தான்னா இந்த ப்ராஜெக்ட் 100% நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும்னா அறிவு மட்டும் பத்தாது, கூடவே புத்திசாலித்தனமும் தேவை. ரெண்டுத்துல ஒண்ணு குறைஞ்சா கூட ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கார்த்தியும் சூசனையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல எனக்கு வேற எந்த இன்டென்ஷனும் இல்லை. இப்ப நம்ம கம்பெனி நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. அதை எப்படி லாப நிலை கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான் நம்முடைய ஒரே நோக்கமா இருக்கணும். சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக கம்பெனியோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டா எல்லாரும் கூடி சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுக்கு மேலே நீ கார்த்தியை சப்போர்ட் பண்ணலன்னா நீ கார்த்தியை இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சரி, நீ போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புலி மாமா, பட்டை கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோ? நம்ம சொதப்பெல்லாம் வச்சு பார்த்தா இந்த பட்டையெல்லாம் ரொம்ப கம்மிதான் மாமா. ஏய், நெஞ்சில திருத்தணி சந்தனத்தை பூசி இருக்கேன். சட்டை கவர் ஆனதுனால அது உங்களுக்குலாம் தெரியல. மாமா, நான் அழகு குத்திக்கிட்டு வரலாம் தான் நினைச்சேன். ஆனா அளவுடு இல்லன்னு சொல்லிட்டானுங்க. கடவுள் தாண்டா நம்மள காப்பாத்தணும். அந்த ஆண்டவன் மட்டும் ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்துட்டான்னா. மாமா, ஒரு தடவைன்னு நம்ம ஆண்டவனுக்கு போட்ட அப்ளிகேஷன் 1000க்கு மேல இருக்கு மாமா. அதெல்லாம் ஏன்டா ஆபீஸ்ல ஞாபகப்படுத்துற? என்ன மாமா, ஆண்டவனுக்கே அல்வாவா? அப்படி இல்லடா, பாவம் பண்ணத்தான் நாம பிறந்திருக்கோம். பாவம் மன்னிப்பு கொடுக்கத்தான் ஆண்டவன் இருக்காரு. எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் மாமா. அதெல்லாம் விடு. மதனுக்கு போன் போட்டியா இல்லையா? ஒரு 5-6 தடவை போட்டுட்டேன்டா. என்ன மாமா சொன்னா? ஆந்த வேடா மாமா, கண்ணீர் மல்க அப்ளிகேஷன் போடு. அதெல்லாம் பண்ணிடுறேன், விடு. எத்தனை மணிக்கு மாமா நமக்கு ரெவ்யூ மீட்டிங்? அது மாமா, நான் வேணா ஓமனாக்கு போன் போட்டு கேக்கட்டுமா? அட பாவி, உனக்கு ஆப்படிக்க போறதே அந்த ஓமனா தான். ஏண்டா அது தெரியாம பேசுறியாடா? ஹாய்ண்ணே. வா செல்லம், வா 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 வா, உக்காருப்பா. என்னண்ணே வரவேற்புலாம் ரொம்ப பலமா இருக்கு? மதனே, எங்கன ஆத்தா அண்ணனை பெத்துச்சு, அக்காவை பெத்துச்சு, தங்கச்சிய பெத்துச்சு. ஆனா ஒரு தம்பிய மட்டும் பெக்கல மதனே. ஏன் என்னை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லிச்சா? அது எப்படி உனக்கு தெரியும்? அண்ணே, அத்தனை வாட்டி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போதே தெரியும்.
என்னால ஏதோ காரியம் ஆகணும்னு. சரி, என்ன காரியம்னு சொல்லுங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? எல்லாம் மன குமுறலப்பா. அண்ணே, என்னன்னு சொல்லுங்கண்ணே. அது வந்து இன்னைக்கு மத்தியானம் சேல்ஸ் ரெவ்யூ இருக்குப்பா. புரியல. இல்ல 2 சேல்ஸ் டீம்ல எந்த சேல்ஸ் டீம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு ரெவ்யூ மீட்டிங். சரி. இல்ல அதுல நாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான்பா வித்திருக்கோம். டார்கெட் அச்சீவ் பண்ணலையா? அச்சீவ் பண்றதெல்லாம் பெரிய வார்த்தை மதனே. அது இருக்கிற பக்கமே நாங்க போல. வி புவர். அந்த பாம்பேக்காரனுங்க என்ன சொல்றானுங்க? அவனுங்க சூப்பரா சேல்ஸ் பண்ணிருக்கானுங்க. அது எப்படின்னா அவங்க மட்டும் அச்சீவ் பண்ணாங்க? இல்ல மதனே, அவங்க டீம்ல கொழுக்கு முழுக்குன்னு 2 பொண்ணுங்க இருக்கு. கட்ட உடனே இப்படி கப்பித்தனமால காரணம் சொல்லாதீங்க. இல்ல மதனே, அப்படி இல்ல. நேரா பாயிண்ட்க்கு வாங்க. இப்போ என்ன பிரச்சனை? டே புலி, இந்த இடத்துல அந்த பாட்டை போட்டுக்கடா. அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நானும் அடவு கட்டி ஆட்டம் போட ஆசை. ஏ பொன்னம்மா பொன்னம்மா, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணம்மா. இப்போ புரியுது உங்க பாசத்துக்கு பின்னாடி இருக்க நேசம், வேஷத்துக்கு பின்னாடி இருக்க நாசம்லாம். தம்பி, ரைமிங் டைமிங்லாம் நல்லா இருக்கு, ஆனா அதனோட அர்த்தம் தான் அட்டாக் பண்ணுது. அண்ணா, என்ன வேணும்னு யோசிக்காம சொல்லுங்கண்ணே. தம்பி, இந்த குவார்டர்ல எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி எங்களை காப்பாத்திட்டா அடுத்த குவார்டர்ல கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவோம். நீ சொன்னா ஸ்வேதா கேக்கும். மதனு, எங்களுக்காக கொஞ்சம் கருணை காட்டுப்பா. வெரி சாரிண்ணே. நானும் ஸ்வேதாவும் சம்பந்தமா பேசி தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டோண்ணே. சூப்பர் மதனே, எங்களுக்காக ஏற்கனவே பேசியா? அது இல்ல, அனாவசியமா நானும் ஸ்வேதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தவங்க வேலையில தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோண்ணே. ஐயோ, ஏன்பா? ஆமாண்ணே, ஆபீஸ்க்கு வெளியே தான் நாங்க லவர்ஸ். ஆபீஸ்க்குள்ள அவ முதலாளி, நான் தொழிலாளிண்ணே. அதனால வெரி சாரிண்ணே. அப்போ எங்க கதை சொல்ல மறந்த கதை தானே. வரட்டா? மதனே, மதனே, எங்க பிரச்சனை தட் மேன் தட் பிரச்சனை. என்ன மதனே இப்படி சொல்லிட்ட? எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டா? அப்ப வெளியில மீட் பண்ணலாம்ண்ணே. பாய்ண்ணே, பாய். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, கண்மணி. நாளும் தெரிஞ்சிருச்சு, ஞானம் பிறந்திருச்சு கண்மணி, கண்மணி. ஹலோ. ஹாய். என்ன ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்க? ஏன் ஃபோன் பண்ணாம வரக்கூடாதா? அப்படி யாராவது சொல்வாங்களா? ஏன் ஃபோன் பண்ணலன்னு தான் கேட்டேன். அது சர்ப்ரைஸ். சரி, உன் புருஷன் எங்க? தூங்குறான். ஏய், இன்னுமா தூங்குறான்? பாவண்டி, வீக்கெண்ட்ல தான் அவனுக்கு தூங்குறதுக்கே நேரம் கிடைக்குது. தூங்கட்டும். ஆ, ரொம்ப தான் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவங்க வெளியே போயிருக்காங்க. எங்க? குக்கு படம் பார்க்க போயிருக்காங்க. தனியாவா போயிருக்காங்க? இல்ல, விஷ்ணு கூட போயிருக்காங்க. பாரா. அவங்க 2 பேரும் இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ம். ஹே, ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட்னா அம்மா என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. விஷ்ணு தான் கூட போறான். விஷ்ணு கலக்குறாரு போல. ஏதாவது காமெடி பண்ணி டாக்டர் கலாச்சு அம்மாவை சிரிக்க வச்சு அவங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வர மாதிரியே இல்ல, ஏதோ எஸ்வி சேகர் டிராமாக்கு போயிட்டு வர மாதிரி வராங்க. பெரிய விஷயம் தான் லக்ஷ்மி. அவனை நான் என் அம்மாக்கு பிடிக்காதோன்னு தான் பயந்துட்டே இருந்தேன். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா ஏய், என்ன இழுக்கிறத பார்த்தா ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. ஹே சீச்சி, இவ்ளோ வீக்கா சீச்சி சொல்லும் போதே தெரியுதே ஏதோ மறைக்கிறேன்னு. இல்ல அது வந்து என்ன வந்து போயின்னு? இல்ல, அம்மா ஆல்மோஸ்ட் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட்னா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு விஷ்ணு கிட்ட சொல்லிட்டாங்க. பாரா, இத சொல்லவே இல்ல. ஏய், எப்ப ட்ரீட்? ஆனா ராஜி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
என்ன பயம்? ஆம்பளைங்களை பார்த்தாலே பயம். ஏய், விஷ்ணு எல்லாம் நல்லவர் தானே? நல்லவங்களை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன வளர்ற? ராஜி, நல்லவன் கடைசி வரைக்கும் நல்லவனா இருக்கணும்ன்ற பயம். அப்புறம் அந்த நல்லவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும்ன்ற பயம். உதவேணுமா உனக்கு? இல்ல ராஜி, ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, அது காதலானப்ப கூட தெரியல. ஆனா கல்யாணம்னதும் பயமா இருக்கு. லூஸ் தனமா ஏதாவது வளராத. ஒழுங்கா பிரச்சனை இல்லாம எல்லாம் முடிஞ்சதேன்னு யோசி. இன்னும் விஷ்ணு வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னு இருக்குல்ல. அது அவரு பிரச்சனை. ஒருவேளை அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டா? என்னடி இப்படி பேசுற? அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜி. அவனை எனக்கு பிடிக்க அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானு பயமா இருக்கு. ஏய், சரியான லூசடி நீ. பிரச்சனையான சமயத்துல எல்லாம் சிரிச்சிட்டு இருந்துட்டு இப்ப சந்தோஷமா இருக்கிறப்ப அழுதுட்டு இருக்க. இல்ல ராஜி, இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னு பயமா இருக்கு ராஜி. சண்டை போட்டு அவனுக்கு என்ன பிடிக்காம போயிட்டா? ஏய், நானும் கார்த்திக்கும் போடாத சண்டையா? இப்ப நாங்க சந்தோஷமா இல்ல? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல. பிரச்சனை இல்லனா லைஃப் போர் அடிக்கும். சண்டை போட்டு எப்படி சமாதானம் ஆகுறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி இரு, உனக்கு சூப்பரான காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகே? ஹே ராஜி, இரு நானும் வரேன். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், உண்மையிலேயே இது ரொம்ப டஃப்பான ஜாப் தான். சேல்ஸ்ங்கிற வெறும் 5 லெட்டர்ல இவ்ளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆமா, வெளியே இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம பாஷா தெரிஞ்சாலும் உள்ள நம்மளாம் பாவம் தான். சாதாரண பணத்துக்காக நம்மளோட பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா மிஷினா மாறிட்டு வரும். ஆமால. காஃபி சாப்பிடலாமா? கேண்டீன்ல யாரும் இல்ல. பழனி என்ன ஊருக்கு போயிருக்காரு. ஒரே டயர்டா இருக்காதான்? என்ன பண்ணலாம்? நான் வேணா ஃப்ரிட்ஜில் பால் இருக்கான்னு செக் பண்றேன். இருந்தா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், விடு, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன லட்சுமி வேண்டான்னு சொல்ற? கார்த்திக் காஃபில ரொம்ப நல்லா போடுவான். அது எப்படி உனக்கு தெரியும்? கார்த்திக் காலேஜ் டைம்ல எனக்கு போட்டு கொடுத்திருக்கான். நீ இன்னும் பழசெல்லாம் மறக்கவே இல்லையா? அது எப்படி மறக்க முடியும்? மறக்கிறதுக்கு அது என்ன கசப்பான விஷயமா? இனிப்பான விஷயம். நினைக்க நினைக்க மனசு ஃபுல்லா தித்திப்பா இனிச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல வேலை இங்க ராஜி இல்ல. இருந்திருந்தா அவ உன்னை உண்டுலன்னு பண்ணிருப்பா. ஏய், என்னங்க காஃபி? என்ன விஷ்ணு? எல்லாம் அப்படிதான். இந்த மச்சான் காஃபி. ஏய், என்னடா இது? லக்ஷ்மி காஃபி கேட்டதும் நீ கோல்ட் காஃபியோட வந்து நிக்கிற. டேய், அதான்டா காதல். அது எப்படி? லக்ஷ்மி இங்க கேட்டது உனக்கு அங்க கேட்டுச்சு? அதெல்லாம் அப்படிதான். உங்களுக்கு பிசிராந்தையார் கோப்பரன் சோழனோட நட்பை பத்தி தெரியுமா? அவங்க நட்பு எப்படின்னா, நேர்ல 2 பேரும் பாத்துக்காம பேசிக்காம ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள பேசிப்பாங்களாம். அது மாதிரிதான் நானும் லட்சுமியும் மனசுக்குள்ளே பேசிப்போம். லட்சுமி இங்க நினைக்கிறது அங்க எனக்கு தெரியும், நான் அங்க நினைக்கிறது இங்க லட்சுமிக்கு தெரியும். இததான் எல்லாரும் டெலிபதின்னு சொல்லுவாங்க. ஹே போதும் விஷ்ணு, ரொம்ப ஆத்தாத. கோல்ட் காஃபி கூலிங் கம்மி ஆயிட போகுது. என்ன லட்சுமி, நான் சொல்றது உண்மைதானே? இன்னைக்கு நீ பண்ணது என்னமோ ஃப்ளூக்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்க வேண்டியதுதான். என்ன லட்சுமி, நடு ராத்திரில 2:30 மணிக்கு உனக்கா காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிற. சரி சொல்றேன், தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் தானா? வேற என்ன வேணும்? நான் என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? ஏஞ்சல், விஷ்ணு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். இங்க இருந்தோம்னா இவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். கொஞ்ச நேரம் லாபில இருந்துட்டு வரலாம், வா. ஆமாமா, நாம எதுக்கு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்? வா போலாம். டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? ஏஞ்சலோட கடலை போடுறதுக்கு தான் நைஸா எங்களை கட் பண்ணி விட்டு போற. ஆமா, அப்படித்தான் வச்சுக்கோ. இருடா, நாளைக்கு காலைல ராஜிட்ட சொல்றேன். ஓ, உதவ என்ன தாராளமா சொல்லு. வா ஏஞ்சல். லட்சுமி, பாத்தியா லட்சுமி கார்த்தி எப்படி இருக்கான்னு? அவன் கரெக்டா தான்டா இருக்கான். நீ தான் தப்பா இருக்க மாதிரி தெரியுது. ஏய், என்ன இப்படி சொல்ற? இந்த டைம்ல நீ எதுக்கு இங்க வந்த? அது என்ன லட்சுமி இப்படிலாம் கேக்குற? எல்லாம் உன்னை பார்க்கதான். நீ என்ன பார்க்க வரல, அப்புறம் ஏஞ்சலிய பார்க்க வந்த. நீ சமாளிக்கிற விஷ்ணு. உண்மையிலேயே நீ எதுக்கு இங்க வந்தன்னு எனக்கு தெரியும். சாயங்காலம் நீ எனக்கு ஃபோன் பண்ணும் போதே நினைச்சேன்
நீ என்ன சொல்ற எனக்கு புரியல லட்சுமி. சும்மா புரியாத மாதிரி நடிக்காத விஷ்ணு. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன லட்சுமி சொல்ற? விஷ்ணு, நீ சாயந்தரம் என்கிட்ட போன்ல என்ன கேட்ட? என்ன கேட்டேன்? உங்க டீம்ல புதுசா 4 பசங்களை வேலைக்கு எடுத்திருக்காங்களான்னு கேட்டல? ஆமா நான் கேட்டேன். அந்த 4 பசங்க எப்படி இருக்காங்க? அவங்களோட நான் பேசுறேனா இல்லையா? பக்கத்து கேபின்ல உட்கார்ந்து ஒர்க் பண்றாங்களா இல்லையான்னு வேவ் பார்க்க தானே நீ வந்திருக்க. என்ன லட்சுமி இவ்வளவு சீப்பா சொல்லிட்ட? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஹே, உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் இப்படி கேக்குறேன். என்ன முறைக்கிற? வேவ் பார்க்க தானே இங்க வந்த. அந்த புது பசங்களோட உட்கார்ந்து நான் கூத்தடிச்சிட்டு இருக்கேன்னு பார்க்க வந்த, அப்படிதானே? நீ திருந்தவே மாட்ட விஷ்ணு. உன்னால மாறவே முடியாது. நான் மாறிட்டேன் லட்சுமி. நீ தான் இன்னும் மாறாம இருக்க. ஆரம்பத்துல இருந்து நீ என்ன தப்பா தான் பார்த்துட்டு இருக்க. போதும் லட்சுமி, போதும். இப்ப பாரு, நான் பண்ண விஷயத்துக்கு நீ என்ன அப்ரிஷியேட் பண்ணிருக்க வேணாம், அசிங்கப்படுத்தாம இருந்திருக்கலாம். உண்மையில எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இவ்வளவு நாளா நீ என்ன கிண்டலா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் லட்சுமி. நீ என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன்னு இப்போ வச்சு இந்த மரமட்டைக்கு புரிஞ்சுதே. அதை நினைச்சு நான் பெரும் போட்டுக்கிறேன். என்ன லட்சுமி, விஷ்ணு கோமா போறான்? லட்சுமி, உங்களை தான். எதனா பிரச்சனையா? ஆமா. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. விஷ்ணு காஃபியோட வந்தது என்ன வேவ் பார்க்கதான்னு சொன்ன. அதுக்கு அவன் கோச்சிட்டு போயிட்டான். பின்ன கோச்சிட்டு போக மாட்டானா? ஏன் லட்சுமி இப்படி பண்றீங்க? அவன் எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பான். உங்களை வேவ் பார்க்கறதுக்கு அவன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வரணும்னு அவசியமே இல்லை. அவன் ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாலே போதும், அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவனால தெரிஞ்சுக்க முடியும் லட்சுமி இதெல்லாம். அவன் ஒரு நாளும் இவ்வளவு அப்செட் ஆகி நான் பார்த்ததே இல்லை. ஏன் லட்சுமி இப்படி பண்ணீங்க? நீங்களே அப்படி பேசுனீங்கன்னு என்னால் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. பிடிக்காதவங்க கிட்ட கூட யாரும் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. அவனை போய் அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவனை அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அசிங்கப்படுத்திருக்கீங்க. அழ வச்சிட்டீங்களே லட்சுமி. ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறான், கட் பண்றான்.